ரெண்டாவது நாள் நம்ம இந்த மீட்டிங் நடத்துறது. முதல் நாள் நேற்று நம்ம என்னத்தை குறித்து பார்த்தோம், நம்ம ஒரு லேடிஸ் நான் என்னத்தை குறித்து பார்த்தோன்னா ஒரு தாயாரை குறித்து பார்த்தோம். ஆனால் அவங்க வந்து ரொம்ப பலவீனத்தில் இருந்தாங்க. அதே மாதிரி வந்து அவங்க 18 வருஷமாக வந்து அவங்க வந்து ஒரு கூனி தாயாராக இருந்தாங்க. அதை நம்ம பார்த்தோம். அது வழியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பலவீனத்தில் வந்து நம்ம வந்து காத்துன்னு இருக்கிறது. ஏன்னா 18 இயர்ஸும் அவங்க வெயிட் பண்ணின்னு இருந்தாங்க இல்லையா. அந்த 18 இயர்ஸ் அவங்க வெயிட் பண்ணியிருந்த நம்ம என்ன பண்ணோம், அதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்மளும் என்ன பண்ணோம், காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று நாளில் தெரிஞ்சுக்கணும். நம்ம காத்திருந்தால் தேவனோட கரம் தொட்டோன்னு என்னாச்சு, அந்த 18 வருஷத்தில் அவங்க சுகமாயிட்டாங்க. அப்போ போன நேற்று நம்ம என்ன பார்த்தோன்னா, நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் காத்திருக்கணும். காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. நார்மலாக காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வருஷம் வெயிட் பண்ணுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். இப்போ பஸ்ஸோ ட்ரெயினோ எதுவாக இருந்தாலும் இந்த டைமுக்குன்னு சொல்லிட்டு நம்ம 1 hour முன்னாடி, 1/2 hour எவ்வளோ டைமாக இருந்தாலும், ஏன்னா அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, சீக்கிரம் போயிடுவோம். ஆனால் அது லேட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு டென்ஷன் ஆகும் பாருங்க. இதுக்காக அடிச்சு பிடிச்சின்னு இவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்தோம் அப்படின்வோம். அப்போ காத்திருப்புன்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதெல்லாம் சொல்ல வரல. இப்போ ஒரு 18 வருஷமாக ஒரு மிராக்கல் ஆகிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணாங்கோ அப்படின்னு சொல்ல வந்தால் போகுது, எவ்வளோ பேர் ஒரு காத்திருங்க. இப்போ அந்த மாதிரி வந்து காத்திருப்பு வந்து நம்ம நார்மலாக நம்மளால காத்திருக்க முடியுமா? இப்போ நம்ம உடம்புல ஒரு பலவீனம் இருக்குது, இல்லை கடவுள் சுகமாக்குவார், இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் இது நம்மளை விட்டு நீங்கணும்னா டக்குன்னு எதுனா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று பார்க்குறோம். நம்ம அவ்வளோ வந்து காத்திருக்கிறது ஆகணும். நம்ம நார்மல் ஜனங்களாம் வந்து அந்த காத்திருப்பு வந்து நம்மக்கிட்ட இருக்காது. நம்ம எப்போ காத்திருப்போம்னா, நம்ம தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறப்ப என்ன ஆகும், நம்ம காத்திருப்போம். விசுவாசம்னா என்ன? விசுவாசம் என்ன? தேவனிடத்தில் காத்திருக்கிறதுனா என்ன? விசுவாசம் இருந்தால் நம்ம காத்துன்னு இருக்கோம்னு சொல்லுவோம். ஆனால் தேவன் நம்மளுக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விசுவாசம்னா அவங்கள பொறுத்திருக்கு என்ன? தேவன் நம்மளுக்கு செய்வார் நம்ம நம்புறதா, இல்லை நம்ம அதை பார்க்கறதா, இல்லை விசுவாசம்னா அவங்கள பொறுத்த இருக்கும் எப்படி? நம்பிக்கை, தேவன் மேல் நம்பிக்கை. எப்படின்னா இந்த விஷயம் வந்து நம்மளேருந்து எந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அதுன்னா, 2 கொரிந்தியன்ஸ் 2 கொரிந்தியன்ஸ் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். நம்ம எப்படி வெயிட் பண்ணுமோ பாருங்க. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் இல்லைம்மா பாருங்க, 2 கொரிந்தியன்ஸ் 5 5:7 இந்த தேகத்தில் குடியிருக்கையில் அப்படி கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். முன்னாடி படிங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அது மேலே கீழே இருக்குல்ல. இப்போ என்னது, நம்ம தரிசித்து நடக்காமல் விசுவாசத்துல வந்து நம்ம நடிக்கிறோம். தரிசித்து நடக்கிறதுனா நம்ம பார்த்த விஷயத்த வந்து நம்ம நம்புறது, அது ரொம்ப ஈஸி. இப்போ இவ்வளோ நாளில் இது நடக்க போகுது, இவ்வளோ நாளில் இப்படி ஆக போகுதுன்னு நம்ம பார்த்து வந்து விசுவாசிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம பார்த்துட்டோம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து நம்ம பார்த்து விசுவாசிக்கிறதுல நம்ம வந்து பார்க்காத விசுவாசிக்கிறோம். அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இப்போ அது நம்ம லைஃப்பில் இல்லவே இல்லை, இந்த விஷயம் இல்லவே இல்லைன்றப்போ வந்து அது மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தேவன் மேலே ஒரு விசுவாசம் வைக்கிறோமே, அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து தேவனுக்காக காத்திருந்து ஒரு பார்க்காத விஷயத்த வந்து நம்புறது. பார்க்காத விஷயத்த வந்து யாருன்னா, இப்போ நோவா காலத்தில் வந்து அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி மழை வரும், ஜனங்கள்லாம் பாவத்தில் இருக்கிறாங்கன்னு. அப்போ அது வரைக்கும் மழை வரல. அப்போ அவங்களுக்கு மழைனாவே என்னன்னு தெரில. ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து தேவனோட வார்த்தையை கேட்டு யார் விசுவாசிச்சிருந்து? நோவா வந்து விசுவாசி. ஆமாம், மழை வரும், நம்ம வந்து பேழையை கட்ட தொடங்கலான்னு. ஆனால் வந்து என்ன ஆச்சுங்க, மற்றவங்களாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கல. எப்படி பார்க்காத விஷயத்த யாருமே ஐயோ நான் பார்க்கவே இல்லைப்பா, அதெல்லாம் நடக்காது இருப்பா அப்படின்வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பார்த்த விஷயத்த மேலே தான் நம்பிக்கை ஜாஸ்தியாக வைக்கும். ஆனால் பார்க்காத விஷயத்த வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ப முடியாது. இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இருக்காது. அப்போ அந்த மாதிரி காணாத விசுவாசிக்கிறவங்க தான் பாக்கியவான்னு சொல்லிக்கிறாரு. இப்போ நம்ம எல்லாம் யாருன்னா பாக்கியவான்கள் தான். ஏன்னா நம்ம
ஏசப்பாவை பார்க்கல. அப்போ அந்த காலத்தில் நடந்தாரு, அவங்க அற்புதத்தை பார்த்தாங்க. இப்போ அவங்க நம்ம ஏசப்பாவை பார்க்கலனாலும் அவளை ஃபீல் பண்ணி அவரோட இருக்கிறவங்களாம் நம்மலாம் என்னது நம்மலாம் பாக்கிய வந்தான். இவ்வளோ மழையில் கூட கடவுளை என் கூட ஏதோ பேச போகிறாரு, நம்மளுக்காக கடவுள் காத்து நிற்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்தீங்க. அப்போது அதே மாதிரி தான் என் பிள்ளைன்னு அவரை வெயிட் பண்ணிட்டு இருந்தார். பிள்ளைங்களாம் இப்போ வருவாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது என்னத்தை குறிக்குது? அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை. நம்ம அவர் பார்க்கல. நிறைய விஷயம் வந்து நம்ம பார்த்தா தான் நம்ம வந்து உணர்வோம். இப்போ ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இது பார்த்தா தான் நம்ம உணர்வோம். பார்க்காத விஷயத்த வந்து நம்மளால் உணர முடியாது இல்லை. இப்போ ஒரு ஐடல் வர்ஷிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு உருவம் இருக்கிறப்ப தான் அதுக்கிட்ட போயிட்டு நம்ம அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ உருவம் இல்லாத ஒரு விஷயத்த நீ நம்பு, அதுக்கிட்ட ப்ரேயர் பண்ணி நீ எங்கே வேண்டாம் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணலான்றப்போ வந்து சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அது அப்படி அங்கேதான் ஒன்றுமே இல்லையே. நான் ஒரு ஆவியாக இருக்கிறத வந்து அதை ஃபீல் பண்ணாத இது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட விசுவாசம் எது மேலே இருக்குதுன்னா, நம்ம வந்து காணாத இருக்கிறப்போ கூட வந்து நம்ம வந்து தேவனை வந்து விசுவாசிக்கிறதுல வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து அதே போல் வந்து இன்னொரு ஸ்திரீயை நம்ம பார்க்கலாம், அவங்களோட விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். என்ன சொல்ல வருது? இந்த மாதிரி வந்து 12 வருஷமாக வந்து ஒரு ரத்தப்போக்குள்ள ஒரு ஸ்திரீ. இந்த ரத்தப்போக்கு வந்து ஒரு பலவீனம். அதனால் வந்து அவங்க அதனால எத்தனோ விதமான வலிகள் இருக்கலாம், அவங்க உடம்புல சோர்வு இருக்கலாம். ஏன்னா அவங்க உடம்புல அந்த ஒரு எனர்ஜி வெளியே போகுது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஏன்னா அவங்க எத்தனோ விதமான அந்த சோர்வில் இருக்கலாம், அவங்க எவ்வளோ பலவீனமாக இருக்கலாம். அது 12 வருஷன்றது ரொம்ப கேப் ஆயிடுச்சு. 12 வருஷமாக அவங்க வந்து அந்த வலியும் வேதனையும் வந்து பொறுத்திருந்தாங்க. அதே மாதிரி வந்து அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு ஹோப்புமே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், உடம்பு சரியில்லாம் டாக்டர் பார்க்கணும், அது தெளிவாக எதுக்குது. அவங்க என்ன பண்ணாங்களாம், நிறைய வைத்தியர்களை பார்த்தாங்களாம். ஏன்னா 12 வருஷமாக யாரும் சும்மா இருக்க மாட்டாங்களா. அப்போ என்ன பண்ண, நிறைய வைத்தியரை பார்த்துறாங்க. இப்போ அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இவ்வளோ பேர்கிட்ட அவங்க போய்க்கிடும், அவங்களுக்கு என்ன ஆகல, சுகம் கிடைக்கல. 12 வருஷமாக. இன்னொன்று இந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த ரத்தப்போக்கு அந்த மாதிரி எதுனா இருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த அன்க்ளீனு, அவங்க வந்து ஊருக்குள்ளே வரக்கூடாது, அவங்க வந்து அவங்களோட ஜனங்க கூட தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தனியாக தான் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இந்த கூட்டத்துலேயும் அதுலேயும் இதுலேயும் வர மாதிரி இல்லை. அப்படி தான் இருந்துச்சு அவங்க இருந்த அந்த இடத்துல. அப்போ அவங்க ஒரு தனிமையை வந்து எத்தனை வருஷமாக அவங்க அந்த வேதனை வந்து அவங்க தாங்கியிருப்பாங்க. நம்மளுக்கு தனியாக இருந்தால் நம்மளுக்கும் பேஜாரம், தனியாக இருந்தால் இன்னும் யோசனைங்கள்லாம் வரும் மனசில். உண்மையாக ஒரு ஒன்றா இருந்தால் நம்மளை வந்து நல்லாயிருக்கும். அப்படி எதனா யோசித்தாலும் பேசினாலும் ஏதோ ஒன்று பேசிக்கும், சண்டை போடாலும் எல்லாம் ஓகே. ஆனால் தனியாக இருக்கிறப்போ வந்து நம்மளுக்கு நிறைய யோசனை வரும். அது தனிமை வந்து அந்த 12 வருஷமாக அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கோன்னா, இந்த வலியோடு அது இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். நம்ம யாரு கூடவும் பேச முடியலையே, நம்ம மனசில் இருக்கிறத வந்து யாருக்குமே சொல்ல முடியலையே, வலி ஒரு பக்கம். இதுவும் இருக்குது. நம்மளால் அவ்வளோதான் நம்மளோட இது. ஏன்னா நம்ம டாக்டருக்கான போய் பார்த்தாச்சு, அதுக்கான ஒரு இதுவே வந்து அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ வந்து அவங்க மனசு எப்படி இருந்திருக்கும், அவங்களுக்கு எதனா ஒரு நம்பிக்கை இருந்திருக்குமா அந்த மாதிரி சூழ்நிலை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ் போனாங்கோ, கை விட்டுட்டாங்கோ. அதே மாதிரி அவங்க வந்து அந்த ஊரே என்ன ஆயிடுச்சு, அவங்கள வந்து இந்த மாதிரி நீ வந்து அன்க்ளீன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்கோ. இப்போது இந்த பக்கம் ஒரு பக்கம் உடம்பு ரீதியாக மனசு ரீதியாகவும் சம்மந்தப்பட்டுக்கிறாங்கோ, உடம்பு ரீதியாகவும் வந்து அவங்களோட பலவீனம். இப்போ வந்து அவங்க இடத்துல நம்ம விசுவாசத்தை பார்க்க முடியுமா? அப்போ அவங்க விசுவாசம் எவ்வளோ குறைஞ்சிருக்கும் அவங்களுக்குள்ள. இல்லை நம்ம லைஃப் ஃபுல் தாப்னா அவங்க எத்தனை நோக்கி கொண்டு போயிருப்பாங்கன்னா, அவ்வளோதான் இருக்கிறதுக்கு இருந்து நம்ம மறைச்சி போயிடலாம். ஏன்னா அவங்க என்ன அப்படி தான் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், 12 வருஷமாகுது, அதுக்கு எந்த ஒரு முடிவுமே இல்லை. அப்போ அவங்க வாழ இஷ்டப்பட்டிருப்பாங்களா? இல்லை. அவங்க வந்து மறைச்சி போகலான்ற ஒரு முடிவுகளில் தான் இருந்திருப்பாங்க. அவங்களோட மைண்ட் செட் அப்படி தான். நார்மலாக இப்போது அந்த இடத்துல நம்மளெல்லாம் போட்டு பார்த்தா நம்ம மைண்ட் செட் இருக்கும். டாக்டர்கிட்ட போன செட்டால் இப்படியே இருக்குது நம்ம பிரச்சனை, இவ்வளோ வருஷமாக இருக்குது, என்ன பண்ணுவோம், இருக்கலாம், கடவுள் சீக்கிரம் நம்மளை இது பண்ணோம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து என்ன இருந்திருப்பாங்கோ, இவங்க இருந்திருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து அவங்க கேள்விப்படுறாங்க, இந்த மாதிரி இயேசு இந்த பக்கமாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது,
இயேசு வராருன்னொன்னே அந்த விசுவாசத்தை அவங்க எழுந்து போனவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த விசுவாசத்தோடு இருக்காங்க. அப்போ இயேசுவோட நம்ம அவரை தொடக்கூட வேணாம், அவரோட ஆடியை தொட்டாவே வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு சுகம் கிடைக்கும். அதனால நம்ம எப்படின்னா ஏசப்பாவோட நம்ம ஆடியை தொடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த க்ரௌடில் வந்து ஃபுல், ஏன்னா ஏசப்பா சுற்றி ஜனங்க இருந்தாங்க, ஜனங்க இல்லாத இருக்க மாட்டாங்க, ஃபுல் க்ரௌடடாக தான் இருப்பாங்க. அந்த க்ரௌடில் வந்து அவங்க போகிறாங்க. இப்படி படிக்குமா? உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவர் தன் சரீரத்திலே உணர்ந்தார். 27th verse படிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி படிங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். என்னாச்சு, அந்த க்ரௌட்லேயும் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அவ்வளோ ஜனக்கூட்டத்தையும் வந்து எப்படின்னா நம்ம அந்த இத்தனை டச் பண்ணிடலாம், அவங்களோட விசுவாசம் அப்படி தொட்டா சும்மா. ஆனால் சொல்லப்போனால் அவங்க இந்த நேரத்தில் விசுவாசத்தை எழுந்துட்டுக்கிறாங்க. ஆனால் தேவன் என்று வரப்போ அப்போ அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. நம்மள அவர் தொடக்கூடவான அவரோட துணியோட ஓரத்தை தொட்டாலே நம்மளுக்கு என்ன ஆகும், சுகமாகும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ரஷ்லையும் வந்து அவங்க வந்து தொடுறாங்க. அதே மாதிரி அவங்க தொட்டானோ வந்து அவங்களுக்கு சுகமாச்சு. அது அவங்க உடம்புல அவங்க ஃபீல் பண்ணாங்க, ஓ நம்மளுக்கு சுகம் ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து அவ்வளோ விசுவாசம் எழுந்து போன நேரத்துலையும் 12 வருஷமான்றது ரொம்ப பெரிய ஒரு வருஷம். அந்த விசுவாசத்தை எழுந்து போன நேரத்துலையும் அந்த நேரத்தில் அந்த தேவனோட ஒரு ஆடியை தொட்டாவே வந்து சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டவங்க என்ன பண்ணாங்க, இந்த தேவனை வந்து தேடி வந்தாங்க. அப்போ அந்த விசுவாசம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். எப்படின்னா இப்போ அவங்க சொல்ல போனால், இப்போ அவங்க அவ்வளோ கூட்டத்தில் வந்தாங்கன்னா இவங்கள வந்து யாருமே தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சு, இப்போ கூட்டத்தில் அவங்க அவ்வளோ பேரையும் அவங்க தொட்டிருப்பாங்க. ஒரு கூட்டத்தில் முன்னாடி வந்து இப்போ ஏசப்பாவை தொடணும்னா அப்போ அவங்க எப்படி எல்லா ஜனத்தையும் தொட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களை எப்படி ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த ஊர் ஜனம் அவங்களை விட்டுருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி இது அன்கிளீனு, இது ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கூட அந்த யுத்த தொடுறதுக்காக அவங்களுக்கு பின்னாடி வர எந்த விஷயத்தையும் அவங்க யோசிக்கல. நம்ம இப்போ இதெல்லாம் பண்ணிட்டா நம்ம ஊர் வந்து நம்மளை இது பண்ணுவாங்க, நம்மளை ஒதுக்கி தானே வச்சாங்க, நம்ம க்ரௌடில் வருமே, ஒதுக்கி வச்சவங்க எப்படி கூட்டத்தில் வர முடியும். இப்போ கூட்டத்தில் வரப்போ என்னாச்சு, அவங்க எல்லாரும் கண்டிப்பாக தொட்டிருப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணாங்க, ஏசப்பாவும் தொட்டாங்க. ஏசப்பாவும் அவங்க தொட்டாங்க, அவங்க அன்கிளீனு. இப்போ ஏசப்பாவும் அன்கிளீன் ஆயிட்டாரா, புரியுதுங்களா? இப்போ வந்து தொட்டா அன்கிளீன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து அசுத்தம், ஓகே தமிழர் அசுத்தம், நீ வந்து தொட்டினா நான் அசுத்தமாயிடும். இப்போ அவங்க ஏசப்பாவும் தொட்டாங்க. அப்போ வந்து ஏசப்பா அசுத்தமாயிட்டாரா, அவர் வந்து அசுத்தமானவங்களை வந்து சுத்தமாக்கிட்டார். என்ன பண்ணாரு, அசுத்தமானவங்களும் சுத்தமாயிட்டார். இப்போ அவங்க அவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணி வந்தாங்களே, இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா இவங்க தான் சுத்தமாயிட்டாங்களே, இவங்க அசுத்தமாக தான் எங்களை பிடிச்சி அவங்க எதனா செய்ய முடியும். அவங்களுக்கு வர அந்த பிரச்சனையோ எதையுமே வந்து அவங்க வந்து மனசில் எடுத்துக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, எப்படியாச்சும் ஏசப்பாவை தொடணும். அவங்கள ஒதுக்கி வச்சுருந்தாலும் அந்த கூட்டத்துலேயும் அவர் எப்படின்னா நம்ம தொட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்தாங்க. அப்போ வந்து அவருக்கு ஜீசஸ் என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அடுத்த வசனம் படிங்க, 30ஆம் வசனம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை பெறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். படிங்கம்மா. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்டீரே என்றார்கள். அப்போ என்ன சொல்கிறாரு அவர்கிட்ட, அவங்க தொட்டனை வந்து நம்மள வந்து வஸ்திரத்து ஓரத்தில் தொட்டாலும் அவ்வளோவா நம்ம யாருன்னா பிடிச்சி இழுத்தால்தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த வஸ்திரத்தை தொட்டோன்னா வந்து அவருக்கு ஃபீல் ஆகிக்குது, யார் என்ன இது பண்ணாங்க, யார் என்ன தொட்டுருந்துன்னு கேட்டால். இப்போ ஒரு க்ரௌடில் வந்து யார் என்ன இடிச்சிருந்து, யார் என்ன தொட்டுருந்துன்னு கேட்டால் எல்லாருக்கும் என்ன ஆகும், இவ்வளோ ஜனங்க நம்ம சூழ்ந்துக்கிறாங்க, எப்படி யார் நம்மளை இடிச்சிருந்துன்னு கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது ஆனால் அவருக்கு தெரிஞ்சுக்குது, நம்மளை விட்டு நம்மளால யாரோ ஒருத்தர் ஹீல் ஆகிக்கிறாங்கன்னு அவர் தெரிஞ்சுக்குது. ஆனால் அவங்க அப்போஸ்தலருக்கு தெரில. அடுத்த வசனம் படிக்கலாம். இதை செய்தவரை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவர் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையல்லாமல் அவருக்கு சொன்னார்.
படிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, நீ விசுவாசம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருக்கிறார். ஆமென். இப்போ என்னாச்சு, அவர் தேடுறாரு. ஏன்னா அவருக்கே தெரில யார் நம்மளை தொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்கிட்ட இருந்து என்னாச்சு, ஒரு பவர் போச்சுருந்து வல்லமை போச்சு தெரிஞ்சிச்சு அவருக்கு. ஆனால் என்னாச்சு, அவருக்கு யார் என்னை தொட்டுது அப்படின்னு தேடுறாரு. அவர் தேடுறப்போ வந்து என்ன பண்ணாங்க, அந்த அம்மா பயத்தோடு வந்தாங்களாம். ஏன்னா என்ன சொல்லுவாங்க எல்லாரும், இப்போ இவங்க யாரும் தெரிஞ்சு, இப்போ 12 வருஷமாக இருக்கிறாங்க, யாரும் தெரிஞ்சிச்சு. இப்போ இவங்க எல்லாம் சுற்றி என்ன சொல்லுவாங்க, ஒரு பயத்தோடு வந்தோடனே அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி உன் விசுவாசத்தினால நோய் வந்து உனக்கு அப்போ என்ன நோய் இருந்துக்குதுன்னு ஏசப்பாக்கு எல்லாம் முன்கூட்டியே தெரியும். அப்போது உன்னோட விசுவாசத்தினால இந்த நோய் வந்து உனக்கு சுகமாயிக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி என்ன சொல்கிறாரு, சமாதானத்தோடு போ. ஏன்னா அவங்க வந்து இத்தனை வருஷமாக வந்து தனிமையில் இருந்திருப்பாங்க. தனிமையில் இருந்தவங்களுக்கு வந்து சமாதானமாக இருந்திருக்காது. என்ன ஒன்று ஓடினே இருந்திருக்கும், இந்த நோய் குறித்து ஓடினு இருந்திருக்கும். அப்போ என்ன சொல்கிறார், சுகம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் அந்த இடத்துல கொடுத்தாரு. அப்போது நம்ம விசுவாசத்தோடோ எத்தனோ விதமான இப்போ நேற்று பார்த்த மாதிரி நம்ம அந்த பலவீனத்தோடோ இருந்தப்போ வந்து ஏன்னா அது தேவன் வந்து நம்மளை வந்து காக்க வைக்கிறாரு. ஆனால் அந்த சமாதானமும் சேர்த்து நம்மளை கொடுக்கறதுக்கு வந்து அவர் வந்து ஆயத்தமாக இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ஒரு பார்பர் கடை வச்சுருந்தாங்க. அவர்கிட்ட வந்து டெய்லி வந்து ஒரு கஸ்டமரு ரொம்ப தெரிஞ்சவர் வந்து இதை மாதிரி முடி கட் பண்ணின்னு போயினே இருந்தாங்க. ஒருத்தர் வந்து தேவனை தெரியாதவர், ஒருத்தர் தேவனை தெரிஞ்சவர். அவர் தேவனை தெரியாதவர், தேவன் மேலே நம்பிக்கை இல்லை. யாருக்கு கட் பண்ணுறாரு பார்பர் அவருக்கு. இவருக்கு வந்து தேவன் மேலே ரொம்ப விசுவாசம் ஜாஸ்தி எல்லாம் இருந்துச்சு. ஒரு அப்படியே அவங்க கட் பண்ணினே இருக்கும்போது சும்மா தானே இருக்கணும், சரி கடவுளை பற்றி நம்ம கூட எங்கன்னா சான்ஸ் கிடைச்சா கடவுளை பற்றி சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி கடவுள் இருக்கிறாரு, நான் அவர் தான் காப்பாற்றுறாரு இப்படி அப்படின்னு சொல்லவோ, என்னப்பா நீ கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிற, வெளியே போய் பாரு, எவ்வளோ பேர் பசங்க அனாதியாக்குறாங்கோ, எவ்வளோ பேர் பிச்சை எடுத்துன்னுக்குறாங்க, எவ்வளோ பேருக்கு சாப்பாடு இல்லாதக்குது, எவ்வளோ பேர் அவங்க நிலமை போய் பாரு, ஒன்றும் வேணாம் இங்கேருந்து போய் வாசலில் போய் பாரு, கடவுளெல்லாம் எந்த இதம் நடக்குமா அப்படின்னு கேட்டாராம். கொஞ்சம் இவர் என்ன சொன்னாரோ, சரி நம்ம இவர்கிட்ட ஆர்கியூ பண்ணவானா, சரி நம்ம போயிடலாம், நெக்ஸ்ட் டைம் வர பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபுல் இதில் இருக்கிறாரு, கடவுள்னு சொன்னால் ரொம்ப டென்ஷன் ஆகிருக்கிறாரு. கடவுளெல்லாம் இல்லை, பின்ன கடவுள் இருந்தால் இந்த மாதிரி நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு ஃபுல் டென்ஷன் ஆகிருக்கிறாரு. சரி போயிட்டாராம். போயிட்டு திருப்பி வந்துக்கிறாரு கட்டிங் பண்ணுறதுக்கு. இன்னொரு நெக்ஸ்ட் மந்த் அப்படி கழிச்சு வந்துக்கிறாரு. வர வழியில் வந்து அந்த ஒருத்தர் ஒரு பிச்சைக்காரை பார்க்குறாரு, ஃபுல்லாக முடி வச்சுக்கின்னு அப்படி சில பேர் இதுவாக்குறது எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாரு. எங்கே அந்த பார்பர் ஷாப் சுற்றியே வராரு. வந்தோடனே உள்ளே வந்தோடனே எப்படி இருக்கிறீங்கன்னு எல்லாம் கேட்டு, ஐயோ இந்த ஊரில் முடி கட் பண்ணுறவங்கள யாரும் இல்லை போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க, என்ன ஆமாங்க ஒருத்தரும் இல்லை முடி கட் பண்ணுறவங்க தான், ஏன் இந்த நிலைமை வெளியோ அப்படின்னு சொன்னாராம். ஏன் என்ன நிலைமை வெளியோ, சரி வாங்க வந்து பாருங்கன்னா ஒருத்தர் ஃபுல்லாக முடியோட ஃபுல்லாக உட்காந்துருந்தாராம். இல்லை அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு நான் தாங்கிறேன், உங்களுக்கு தெரியும் இல்லை என்ன நான் தாங்கிறேன், இல்லைங்க யாரையில் முடி கட் பண்ணுறாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஆனால் வாங்க வெளியே வந்து பாருங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் முடியெல்லாம் விட்டு பிச்சைக்காரங்களாம் ரோட்டில் உட்காந்துருந்தாங்க. அப்போ வந்து பாருங்க இவங்கெல்லாம் இப்படி முடி வெட்டுறவங்க இருந்தால் இவங்கெல்லாம் கட் பண்ணிருப்பாங்க இல்லையா, ஏன் இவங்களுக்கெல்லாம் முடி அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ கொஞ்ச நேரம் யோசிச்சாராம், அவங்க யாரும் என்னை தேடி வரல இல்லையா அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து தேவனை தேடி போகிறேன்னா உங்களுக்கும் வந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதமும் நடக்காது, உங்களோட இது தேவன் யாருன்னு வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளாத இருப்பீங்கோ அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பலவீனத்தோடோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தோடோ பலவீனத்தோடு இருக்கலாம். தேவனுக்கு அறியும் எல்லாமே, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். ஆனால் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குது, நீங்கள் எவ்வளோ நாள் வந்து அவருக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம நேற்று பார்த்தோம், அந்த 18 வருஷமும் அவங்க இருந்ததை பார்த்தோம். ஏற்ற நேரமும் ஒரு காலமும் வந்துச்சு. அதே மாதிரி எல்லாரோட லைஃப்லேயும் வந்து ஒரு டைம் இருக்கும். அந்த டைமில் வந்து தேவன் நம்மளுக்காக என்ன ஒரு விஷயத்த வந்து ஆயத்த பண்ணி வைத்துக்கிறாரோ அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும். இப்போ அந்த தாயாருக்கு வந்து என்ன ஆச்சு, அவங்களோட ரத்தப்போக்கு 18 வருஷமாக இது வந்து தேவன் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து அற்புதம் செய்யும். இவங்கெல்லாம் தேவனை பார்த்தாங்கோ, இந்த மாதிரி பேர் கேள்வி, இவர் வந்து அதிசயம் அற்புதம் செய்கிறவர் அப்படின்னு கேள்விப்பட்டு வந்தாங்கோ, விசுவாசம் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து தேவனை காணாத இருக்கிறோம், அப்போ நம்ம விசுவாசம் இன்னும் அதிகமாக தான் இருக்கணும். இப்போ தேவன் வந்து நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம விசுவாசத்தோடு இருக்கலாம், விசுவாசத்தோடு நம்ம நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன்னா நம்ம விஷயத்தில் வீட்டில் வர பிரச்சனைங்கோ எதனா ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக பலவீனாகும். நம்ம விசுவாசம் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைவுப்படும். ஒரு வீட்டில் ஒரு பலவீனமோ இல்லை வீட்டில் பிரச்சனையோ அப்படின்னா அது தேவனிடத்தில் வந்து நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஆகலாம், இல்லை நம்மளோட விசுவாசத்தில் குறைவுப்படலாம். நான் என்ன ஆகுது, நம்ம விசுவாசத்தை கடவுள் என்ன சொல்லிக்கிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தாலும்
இந்த மலையை பார்த்து நான் பேர்ந்துக்கும்னு சொன்னால் அது பேர்ந்துக்கும். அப்போ கடுகளு விசுவாசம். அப்போ அவர் மேலே நம்ம அவ்வளோ கூட வைக்க முடியாதா? நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம், அந்த குடும்பத்தை கொடுத்தவரும் அவர் தான், நம்ம அந்த குடும்பத்தில் வைத்தவரும் அவர் தான். அந்த பிரச்சனையை அவர் அனுபவிச்சுக்கிறாருன்னா அது மூலிமா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லிட்டு தான். அப்போ அந்த பிரச்சனைனால நம்ம அந்த விசுவாசம் கம்மியாயிடுச்சுன்னா அப்போ தேவனுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அன்பு வந்து அர்த்தமே இல்லாத இருக்கும். இப்போ நம்ம வந்து தேவன் மேலே விசுவாசத்தோடு இன்னும் நம்ம வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ அன்று நேற்றும் ஒரு ஸ்திரியை பார்த்தோம், அவங்க வந்து வெள்ளவேனத்தில் இருந்தாலும் வெயிட் பண்ணாங்க, அந்த பொறுமை இருந்துச்சு. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குறோம், ஒரு விசுவாசத்தோடு நம்ம வந்து நடந்துக்கணும். நம்ம விசுவாசத்தில் இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அற்புதமோ அடையாளமோ கடவுள் நம்மளை கொண்டு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது போல் நம்ம நடக்கலாம். இப்போ வந்து இவங்க பேரெல்லாம் வந்து பைபிளில் சொல்லப்படல, ஒரு ஸ்திரீன்னு சொல்லப்பட்டுக்கிறாங்க அப்படி. இப்போ அது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் அவரோட லைஃப்பில் நடந்த மிராக்கல்ஸ் நம்ம நேற்று இன்னைக்கு எடுக்கணும். இப்போ வந்து அதே மாதிரி காத்திருப்பு, ஒரு கீழே ஒரு ஸ்லேவாக போயிருக்கிறவங்க, ஒரு காத்திருப்பில் இருந்தவங்க, அதுக்கப்புறம் விசுவாசத்தில் இருந்தவங்க, ஜெபிச்சவங்க, அவங்கள பற்றி வந்து நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு 3ஆவது நாள் நம்ம வந்து எஸ்தரை குறித்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ இது 2 விஷயத்தையும் கம்பைன் பண்ணி அவங்க இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணுறாங்க, ப்ரேயர். இப்போ ஏன்னாவது காத்திருந்தாங்க சின்ன வயசுலேருந்து ஒரு இடத்த ஸ்தானத்தை அவங்க அடியா அதோட விசுவாசத்தோட விசுவாசத்தோடு இருந்தாங்கோ. அதே போல் அந்த 3 நாள் அவங்க ஜெபித்தாங்கோ. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றதை வந்து நாளைக்கு வந்து அந்த எஸ்தர்து வந்து இந்த பேர் சொல்லப்பட்டு அவங்க எவ்வளோ பிரேவாக இருந்தாங்கோ, எப்படி இப்போ நம்ம வந்து நிறைய விஷயத்தில் வந்து நம்ம என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நம்மளை நினைக்கிறோம். ஆனால் எப்படி ஒரு ஸ்லேவரியை எப்படி மாற்றினாங்கன்றதை வந்து நம்ம நாளைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.